இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிஐஒய் ஒரு ப்ராஜெக்டை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ப்ளூடூத் எனேபிள்ட் 50 வாட் ப்ளஸ் 50 வாட் ஆம்ப்ளிஃபயர். இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து TPA 3116D2 அப்படிங்கிற, அதாவது TPA 3116 ரெண்டு சிப்பை வச்சு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மைன்யூட்டாக இருக்கு பாருங்க. 50 வாட் ப்ளஸ் 50 வாட் ஈச் சேனல். இதை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழைய விசியோ சவுண்ட் பார் ஒன்று, அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மின்னல் தாக்கினதுல வந்து எங்கள் வீட்டில் அது, அப்புறம் ரவுட்டர், அது எல்லாமே இதாகிடுச்சு. அந்த சவுண்ட் பாரை நான் எவ்வளோ இடத்துல ட்ரை பண்ணேன், அது எங்கேயுமே அந்த ஐசி கிடைக்காதுன்ட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த போர்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த போர்டை அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை மொத்த இதையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போய் மொத்தத்தையும் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த விசியோ சவுண்ட் பார். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்ததுங்க. அது திடீர்னு ஒரு நாள் அந்த இடி மின்னல்ல வந்து அது எங்கேயோ மின்னல் பாஞ்சிடுச்சு போல இருக்கு. அது வீட்டில் இருந்த 2-3 சாமான் போனதுல இதுவும் போயிடுச்சு. சரி, இதை நம்ம பிரித்து ப்ளூடூத் ஆம்ப்ளிஃபயர் வாங்கியிருந்துருக்கோம் இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணலான்றதுனால ஃபுல்லாக பிரிச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த பவர் சப்ளையை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்றதுனால அது 12 வோல்ட் 1 ஆம்ப்ஸ், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதுதான் மதர் போர்டு. பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா பயங்கரமாக இருக்குது. அதில் அந்த மிடில் ஐசி இருக்குது பாருங்கள், அந்த ஐசி தான் போயிடுச்சு. அது அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் போயிடுச்சு. அது எங்கேயுமே கிடைக்காதுன்ட்டாங்க. அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாதுன்ட்டாங்க. கொஞ்சம் பவர் கொடுத்தாலே பயங்கர ஹீட் ஆகிடுது. அதான் சரி, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த போர்டு தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதான். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ஸ்பீக்கருங்க. 8 ohms, நல்ல பயங்கர ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கருக்காகவே இப்போ நான் இந்த 50 வாட் ஆம்ப்ளிஃபயரை வாங்கி இதில் செட் பண்ணிடலான் இருக்கேன். அதை நான் முன்னாடி வந்து கொஞ்சம் கட் பண்ணணும். வுட் ஒர்க் ஷாப்பில் போய் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இந்த வீடியோவை நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம். இந்த பேனலை கட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஷாப் எதுவும் கிடைக்கல. அதனால் நானே என்ன பண்ணேன்னாக்க, இந்த பேப்பர் கட் பண்ணுற கத்தி இருக்குல்ல, அதை நல்ல பழுக்க காய்ச்சி நம்ம கரெக்டாக அந்த டயக்ராம் போட்டு, பிளாஸ்டிக்ன்றதுனால அதை அப்படியே வச்சு கட் பண்ணி இதை கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்பீக்கர் கனெக்ஷனையும் கொடுத்துட்டோம்னாக்க அந்த ஒரு போர்ஷன் வந்து முடிஞ்சு போயிடும். ஸ்பீக்கர் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். அதே மாதிரி பவர் பேக் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு 12 வோல்ட் 1 ஆம்ப் அதுவே போகும். அந்த பவர் பேக்கே எடுத்து இதில் வந்து அந்த பவரையும் கொடுத்துட்டேன். இந்த ஒயரிங் தான் நீங்க பாக்குறீங்க. இப்போ இந்த பேசிக்கா இந்த ஒயரிங் போர்ஷன் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இப்போ பேக் பண்ணிடுவோம். இப்போ இதை பேக் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட உடனே ப்ளூடூத் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம இதுல பார்க்கலாம். காப்பிரைட் வரக்கூடாதுனால யூடியூபோட மியூசிக் ஒன்றையே ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க.
இந்த சவுண்ட் பார் வந்து அக்கஸ்டிக் டிசைன் இருக்கிறதுனால மியூசிக் நல்லா சூப்பராக இருக்கு. இந்த சவுண்ட் பாரை வந்து டிவியில கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிவி எப்படி இருக்குன்னு பாருங்க. சமீப காலம் வரை மாணவர்களின் கூட்டம் அடைமோதிய இந்த நகரம் தற்போது மெல்ல காலியாகி வருகிறது. மாணவர்கள் காரணமாக முன்னேறி கொண்டிருந்த கோட்டாவின் பொருளாதாரம் இப்போது மந்தமாகி. இப்ப இந்த ஃப்ரண்ட் பேனலையும் என்ன பண்ணேன்னாக்க கரெக்டா அளவு எடுத்து அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி அந்த பேப்பர் கட்டிங் நைஃப் இருக்குல்ல, அதை நல்லா சூடு பண்ணி பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால கரெக்டாக டயக்ராம் போட்டு கட் பண்ணிட்டேன். அது கரெக்டாக செட் ஆகிடுது. இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த மெஷ்ஷையும் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு முழுமையான சவுண்ட் பார் அப்படியே க்ளீனாக தயாராகிடுது. இந்த மாதிரி ஒரு சவுண்ட் பாரை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லாத பண்ணுறதா இருந்தாக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட பவர் பேக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர் எல்லாம் சேர்த்து 2000 ரூபாய் கிட்ட வரும். வீடியோ நல்லா இருந்ததுனாக்கா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.